தம்பி என்ன தம்பி சவிக்கமா? தம்பி யாரு? நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட் விஜய். நாளையில இருந்து இங்கதான் ஒர்க் பண்ண போறான். அப்படியா அப்படியா அப்படியா? என்னடா பஸ்ஸுக்கு சேஞ்ச் வச்சிருக்கியா இல்ல அந்த 100 ரூபாய் முடிச்சிட்டியா? 100 ரூபாயா? அதான்டா அந்த 100 ரூபாய். என்னடா இப்ப என்ன பண்றது? இந்தாப்பா பஸ்ஸுக்கு தானே போகணும். இந்தா இது என்ன 1 ரூபாயா? 10 பைசா. பார்த்தா தெரியலையா? நாளை கரெக்டா கேட்டு வாங்கிக்க. நமக்கு இந்த கடன்லாம் பிடிக்காதாமா. நான் அப்பவே சொல்லல. அவரு அந்த இழிச்சு. அடா 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 ரொம்ப நாணயமான புள்ளைங்க. பங்காளி இந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரர் கிடைச்சது நாம செஞ்ச புண்ணியம்டா. சாய் வாங்க மறந்துட்டான். இரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வீடியோ கொண்டா. நேத்து கேட்ட அதே மியூசிக்க இன்னைக்கு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன். என்ன பங்காளி, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி? கட்டு பீடி தானே? எப்பவும் ஒரே வழியில போறது தப்பு பங்காளி. சாப்பாடுக்கு தானே வழி பண்ணுவோம். கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வரைய. உங்க சம்பளத்தை பத்தி தான் நான் நினைச்சு பார்த்தேனே தவிர உங்க சாப்பாட்டை பத்தி நினைச்சு பார்க்கல. இல்ல சார் அதை நான் பிளீஸ் ராஜா, இதை வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஐயா, ஆண்டித்தேவர் இருக்காருங்களா? ஆமா, நீங்க யாரு? அவர் பக்கத்து வீடுங்க. அவர் பொண்ண பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுக்கணுமா. பணம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னவர் இன்னும் வரலைங்க. இந்தம்மா இந்த 50 ரூபாய் எடுத்துட்டு போங்க. 1 மணி நேரத்துல ஆண்டித்தேவரோட அங்க வரோம். சரிங்க. சரி போங்க. உங்க பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு பணம் வாங்க வந்த நீங்க உங்க இஷ்டத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பணம் வாங்கலான்னு தான் சந்திரன் சாரை பார்க்க போனேன். ஆனா அவருடைய பிரச்சனையை நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கே வாழ வழி இல்லை. இனி பிறக்க போறதா முக்கியம்னு பேசாம வந்துட்டேன். தேவரே வாங்க. என்ன பங்காளி பூவா? கட்டு பீடி இருக்கு, பானை நிறைய தண்ணி இருக்கு. ஜமாய்ச்சு. ஓகே.